ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மிரர் ஒர்க்கு, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் நீங்கள் பிகினராஸாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளாஸ்டிக் மிரர் ஒர்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டைமண்ட் ஷேப்பில் வந்துட்டு நம்ம போட போகிறோம். இதுக்கு ஜரி ஆர் சில்க் த்ரெட் எதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் டைமண்ட் ஷேப்பில் அங்கங்கே ஒரு டாட் வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங் எப்பயும் போல் டபுள் ஸ்டாண்டர்ட் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் எப்பயும் போல் செயின் ஸ்டிச்சஸ் போடுறீங்களா, அதே ஸ்டிச்சஸ் தான் நம்ம எங்கெங்கே டாட் வச்சுருக்கோமோ அந்த இடத்துல கண்டினியூஸாக வந்துட்டு செயின் ஸ்டிச்சஸ் வந்துட்டு போட்டுகிட்டே வரணும். இது ஒரு 4 இல்லைனா 5 ரவுண்டு வந்துட்டு நீங்கள் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் மாதிரி கிடச்சிரும், ஓகேங்களா. பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போடுறப்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துடும் இந்த இது. ஸோ நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நான் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செயின் ஸ்டிச்சஸ் வந்துட்டு போட்டுகிட்டே வந்துட்டுருக்கேன், ஓகேங்களா. ஸோ நீங்களும் இதே மாதிரி போடுங்க. உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்விங் த்ரெட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜரி த்ரெட்டில் வந்துட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அனுப்புறது பார்த்திங்கன்னா சில்க் அண்டு ஜரி த்ரெட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அனுப்பணும், ஓகேங்களா. ஸோ இந்த மிரர் ஒர்க் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்துட்டு நம்ம ஒரு பார்டர் லைன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், நெக் பார்டர் லைன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு ப்ளவுஸே வந்துட்டு ஃபினிஷிங் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த மிரர் ஒர்க்கு. ஸோ அந்த மிரரில் நீங்கள் ட்ரை பண்ணுறதோட ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் மிரரில் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரிஜினல் மிரரில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ நான் இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுற்றி வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போட போகிறோம், ஓகேங்களா. பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கண்டினியூஸாக இது ஒட்டின மாதிரி ஒரு ஃபினிஷிங் டச்சாக வந்துட்டு நான் செயின் ஸ்டிச்சஸ் வந்துட்டு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த செயின் ஸ்டிச்சஸ் வந்துட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எங்கெங்கே வந்துட்டு இந்த மிரர் ஒர்க்கை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு மோட்டிவ் டிசைன்ஸில் கூட நீங்கள் இந்த மிரர் ஒர்க்கை வச்சு யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு தெரியறதுக்கோசரம் பெரிய மிரராக வந்துட்டு நான் வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிட்ருக்கேன். இதிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா சைஸ் வேரியேஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ மிரர் ஒர்க்கில் வந்துட்டு இன்னும் டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு டைப்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறத நம்ம மிரர் ஒர்க்கை வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு போட்டு முடிச்சிட்டேன். அந்த செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு ஃபினிஷிங் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பார்க்கவே நீட்டாக அழகாக லுக்காக இருக்கும். நம்ம என்ன சாரீ ப்ளவுசஸ் வேணுமோ நினைக்கிறோமோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு த்ரெட்டை வந்துட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதில் நீங்கள் வந்துட்டு பீட்ஸோ இல்லை வந்துட்டு ஜர்தோசியோ வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இப்போ வந்துட்டு நான் சில்க் த்ரெட்டில் போட்டதும் காமிக்கிறேன். சேம் டைம் வந்துட்டு ஜரி த்ரெட்டில் போட்டிருக்கிறதும் நான் காமிக்கிறேன், ஓகேங்களா. இது வந்துட்டு ஜரி த்ரெட்டில் நான் போட்டிருக்கேன், கோல்டன் ஜரி த்ரெட்டில். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள்.